சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் அப்படி நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் வந்து அந்திக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபுட்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது நிறைய போர்ட்ஸ் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடி மாதத்துக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம ரேண்டமாக கேட்டுட்டு தான் வந்தோம். ஃபோன் பண்ணி கேட்டு வீடியோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, இருந்தால் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். இல்லைனா அவங்களோட பியூர் வெஜ் மீல்ஸை ட்ரை பண்ண போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இங்கே ஆடி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. இதில் ஆடி ஸ்பெஷல் காம்போ, அதாவது வந்து 14ஆந்தேதி 7வது மாதத்துலேருந்து 16ஆந்தேதி 8வது மாதம் வரைக்கும் 4லேருந்து சாயங்காலம் 10 மணி வரைக்குமே வந்துட்டு இது டைனிங்க்கு வந்துட்டு நிறையா போடுறாங்க. ராகி கூழ் ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராகி கூழ். அப்புறம் ஆடி குமயம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இதுதான் அந்த ஆடி குமயம். இது பார்த்தா சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது. இது கருப்பு உளுந்து எள்ளுலாம் போட்டு பண்ணுவாங்களாமா. செம்மையாக இருக்குங்க. அதில் வந்து நம்ம சக்கரை பொங்கல் கிடையாது, அது மாதிரி தான் இருக்குது. வெல்லம் நெய்யெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க போல். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. வா, நெய்யோட ஃப்ளேவரே செம்மையாக இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அது ஸ்வீட் பொடி கொழுக்கட்டை ஒன்று இருக்குது. அப்புறம் மெதுவடை இருக்காமா, புளியோதரை கர்ட் ரைஸ் இருக்குது. ஆடி பெருக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். எனக்கு ஆடிடுறேன். ஒரே அப்பளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, செம்ம பெருசு. ஏன்னா வந்து இந்த சரவண பவனில் இந்த அப்பளத்தை தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப பெருசு பார்த்தீங்களா. ஒரு தட்டு நிறையா மீல்ஸு. அதுக்கு வந்துட்டு பருப்பு பொடி ஆரம்பித்து சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, கீரை, அப்புறம் நிறையா கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இப்போ காட்டுறேன், தெரியுதா? நல்லா பார்த்துக்குவோம், தெரியும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எல்லாத்தையும். இந்த ஸ்பெஷல் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பார், ரசம், பருப்பு பொடி, நெய், காரக்குழம்பு, வடை, சப்பாத்திக்கு வந்து குருமா, அண்ட் வந்து இது கீரை சாதம் சொன்னாங்க, அது ஒன்று, ஊறுகாய், பாயசம், தயிர், வாழைக்காய் பொரியல், அண்ட் கீரை பொரியல், சப்பாத்தி ஒன்று, சாதம். தனியாக வீடியோ எவ்வளோ கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி இந்த மீல்ஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த கடை வீடியோக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு யாரையும் காட்டக்கூடாதான், அதே மாதிரி வெயிட்டர்ஸ் யாரையும் சர்வர்ஸ் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ரைஸ் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அண்ட் தென் சப்பாத்தி கூட வந்து அவங்க வெஜ் குருமாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்பாத்தி அண்ட் தென் அவங்க வெஜ் குருமா. வாவ், பயங்கரமாக இருக்குங்க. குருமா நல்லா சூடாக இருக்குது. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. அடா 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 அடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பூரி சாப்பிட்டது தான் அதிகம் சப்பாத்தியை விட. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த சப்பாத்தி பிடிக்காது. பட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த குருமா கூட. கரைஞ்சி போகுது, ரொம்ப ஆயிலெலாம் ஊற்றாமல் அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த சாதத்தை ட்ரை பண்ணிடலாம். இப்படி எப்படி இருக்குன்னு தெரில. கொஞ்சம் புதினா மல்லி சாதம், ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா செம்மையாக இருக்கு. சும்மா கொடுக்காம நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக சாப்பிட்டுப்போம். மீல்ஸ் வேணாம் ஃபஸ்ட். நம்ம மக்களே ரைஸ் கொட்டிக்கிறேன். அண்ட் தென் அவங்களோட பருப்பு பொடி. ஆக்சுவலி அவங்களோட பருப்பு பொடி கூட வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு இந்த பருப்பு பொடிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. எங்கே போனாலும் பருப்பு பொடி நெய் தான் ஃபஸ்ட்டு. ஆந்திரா மீல்ஸ் பார்த்து நெய் தர மாட்டுறாங்க, பட் இங்கே நெய் தராங்க. இந்த மாதிரி கை எப்படி இருக்குண்டு. வாவ், ஆக்சுவலி இந்த நெய் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. ஐ மீன் லைக் அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குங்க பருப்பு பொடி. ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றிப்போமா. ஸோ முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்காங்க. காய் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பைட் போயிடலாம். சாம்பாரே செம்ம டெம்ட் ஆகுது எனக்கு. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது.
வாவ். வீட்டில் அம்மா எப்படி சமைச்சாங்க, எப்படி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த புளியோட ஃப்ளேவரே ப்ளஸ் முள்ளங்கியோட ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சாப்பாடே செம்மையாக இருக்குது. லைட்டாக நெய் ஊற்றிமா. எனக்கு சாம்பார்லேயும் புளி குழம்பு நெய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வாவ். இப்போ இன்னும் சூப்பராக இருக்குது. அப்பளம் நல்லா பெருசாக இருக்குங்க. அப்பளம், சாம்பார், சாதம். அடா 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 அடா. சாம்பார் பங்கமாக இருக்குது. ஆக்சுவலி மக்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. வடை, பருப்பு வடை, நான் கருக்கு முருக்கும் செம்மையாக இருக்குது. உங்கள் சவுண்டு எப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாதம் கூட வந்து அவங்களுடைய காரக்குழம்பு ஊற்றிக்கலாமா. மக்களே நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளே கேமராமேன்லாம் கிடையாது. சோலோவாக இருக்கிறதுனால வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாக ரீச் ஆகி ஒரு பெரிய இடத்த பிடிக்கும் போது அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டீமோடு நான் பண்ணி அந்த டீம் தானே சப்போர்ட் பண்ணி நீ பண்ணுன்னு சொல்கிறத விட வந்துட்டு தனியாக பண்ணி ஜெயிச்சுக்காக்கும் போது திமிர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ மீன் அந்த என்ன சொல்லுவாங்க அது எனக்கு வரல. அது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அவங்க காரக்குழம்பு. இந்த வீட்டில் பண்ண மாதிரி தான் இருக்குது. புளிப்பு அதிகமாக இருக்குது. நல்லா அந்த வெங்காயத்தை அரைச்சி தக்காளிலாம் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. காரசாரமாக இருக்குது. விஷயம் தெரியுமா, நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் 2 வாரமாக ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, வெஜ்ஜு கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ரீசன் என்னன்னா அதை கடைசியாக சொல்கிறேன். கீரை கூட்டு. வாவ். கீரை ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டைம்ஸாக கீரை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பருப்புலாம் போட்டு கடைஞ்சி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாவ். மிளகுலாம் போட்டு அரைச்சிருப்பாங்க போல். நல்லா காரசாரமாக இருக்குது. ஆடா ஆடா ஆடா. சாதம் கொஞ்சம் ஒன்றும் ஒரு நிமிஷம்ண்ணா. போதும் மக்களே. வீடியோ எடுக்க 2 ஃபோனை கீழே போட்டிருப்பேன். இது மாதிரி செலவு பண்ணால் என்கிட்ட காசு கிடையாது. கொண்டாடி நான் கொண்டுருவோம். அதோட ஒன்றோட ஒழுங்காக வச்சுக்க மாட்டேயாண்டு. ஃபைனலி ரசம். வாவ். ரசமே அந்த ஸ்மெல் எனக்கு இழுக்குது. இந்த கடையை வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த பக்கம் தண்டிசனம் சைட்லாம் சுற்றிட்டு இருப்போம், நான் பார்த்துருக்கேன். பட் என்னடா இருக்க போது நிறையா பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்களுடைய அந்த நேட்டி டிஃபன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூழ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். எனக்கு தெரில. அது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எந்த தொட்டுக்காமல் சாப்பிட்டுருக்கேன். சைட் டிஷ் எதுவுமே தொடாமல் சாப்பிட்டுருக்கேன். ரசம் நல்லா காரமாக இருக்குங்க. மீனெல்லாம் தட்டி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைஸுமே ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் யோசிக்கணும். அட மக்களே, பாயசத்தை விட்டேன். பாருங்க பாயசம். வாவ். பாயசம் பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு கல்யாணத்து போய் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது.
அடா 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 அடா. வாழைக்காய் கொட்டகை. இது வாழைக்காய் பொரியலுமே நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. வாவ். வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டு வாழைக்காய் பொடி கூட கட் பண்ணி போட்டுருக்கேன் வேக வச்சு. டீப் ரோஸ்ட் பண்ணாமல் கிரேவி டைப்பில் பண்ணியிருக்காங்க. ட்ரையாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃபைனலி தயிருமே கட்டியாக இருக்குது. வாவ். தயிர் ரொம்ப பிடிக்கலாம் இல்லைங்க, அப்படி இருக்குது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு கடை சுற்றி காட்ட முடியுமா தெரியல, ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கணும், நான் மட்டும்தான் வரணும், கடைக்காரங்க யாரையும் காட்டக்கூடாது, அந்த கடையில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த சாப்பிட்றவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதில் மியூசிக்லாம் போட்டு பல பண்ண முடியுமா எனக்கு தெரியல, அந்த உங்களை கடையை சுற்றி காட்ட முடியுமா எனக்கு தெரியல. இப்போ என்ன ஒரு ட்ரை கேட்டு பார்க்குறேன், கேட்டு பார்த்து அது வந்துச்சுன்னா வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படி வரலைன்னா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கலைக்க மாட்டோம். ஏன்னா நான் வந்து டேரக்டாக கேமரா தூக்கிட்டு வந்து வீடியோலாம் எடுக்கல, கேட்டுட்டு வரேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்து தாராளமாக போய் எடுத்து வந்துடலாம், பட் இங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே எலைட் பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்களாமா, அவங்க ஃபேஸ் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு பார்க்குறேன், விட்டானா வீடியோ எடுப்போம். இந்த வழியோட காமெடி வரும் தெரியுமா, மசாலா வரலாம், மசாலா தாயான்ட்டு அது மாதிரி தான் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா குண்டாக இருக்குது. அப்பளம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், பட் பாயசம் கண்டிப்பாக குடிப்பேன். ஜவசம் போட்டிருக்காங்க. நல்லா திக்கான பாலில் முந்திரி பருப்பு ஏலக்காய். வாவ். மில்க் மேட் ஆட் பண்ணல, அதான் விஷயம். ஃபைனலாக உங்களுடைய ஆடி கும்மியம் அதை ட்ரை பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். பிகாஸ் என்னோடய ஃபேவரட்டே தான். அதாவது உளுந்து அந்த தெரியுது நல்லாவே. நம்ம சும்மா வைங்க தகட்டுது. மக்கள் சாப்பிட முடிச்சு வீட் பண்ணவா, அருமையான ஒரு உணவு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடை வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது என்னால் யாரையும் காட்ட முடியாது, பிகாஸ் நிறையா பேர் ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க. எனக்கு காட்டக்கூடாது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதில் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிட்ரலி வந்து இந்த வீடியோ இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுட்டை பற்றி பேசணும்னா, ஃபுட்டு வந்து லைக் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு. நீங்கள் ஆத்தென்டிக்காக ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணாமல் சாப்பிட்றீங்கன்ற வசதியில் வந்து இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஆடி மாதம் வந்து ஆடி ஸ்பெஷல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் புரட்டாசி மாதம் வந்து புரட்டாசி ஸ்பெஷல் ஒன்று வைப்பாங்களாமா. அப்புறம் மார்கழி மாதம் வந்து மார்கழி ஸ்பெஷல் ஒன்று வைப்பாங்களாமா. எல்லாம் ஓனர் வந்து என்கிட்ட சொன்னார். கேட்க நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஆடி மாதம் வந்துருக்காங்கன்னா அவங்க ஜென்ரலாக அவங்களுடைய மீல்ஸ் சாப்பிட்டோம். மீல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா 50 பைசா சம்திங் வந்துருந்துச்சு. அந்த ஒன்று சொன்ன இல்லையா, உளுந்து போட்டு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 251 ரூபா பில்லு மட்டுமே வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் தண்டீஸ்வரம் சைடு இருக்கீங்க, இல்லை வேளச்சேரி சைட்லாம் இருக்கீங்க, ஒரு பியூரஸ்ட் வெஜ் மீல் வேணும் எனக்கு, ஆத்தென்டிக் ஹோம் ஸ்டைலில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் ட்ராவல் ப்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.